ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஒன் சைட் லவ் தான் பார்க்க போறோம். நீங்க எத்தனை பேர்லாம் ஒன் சைட் லவ்ல இருக்கீங்க? நீங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்களா? இல்ல இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா சர்ப்ரைஸா நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு இருக்கீங்களா? அதான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன் கைஸ். இந்த ரீடிங் எப்படி போக போகுது தெரியல. ஸோ ஐ திங்க் இது சூப்பரா போகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒன் சைட் லவ்னாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு திங். இந்த ஒன் சைட் லவ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அவங்க தர ஒரு ஸ்வீட்டான பெயின் கூட நமக்கு ரொம்ப சூப்பரா தெரியும். அவங்க பண்ற சின்ன சின்ன ஒரு திங்ஸ் கூட நமக்கு ரொம்ப அழகா தெரியும். இல்ல, ஒரு ஒன் சைட் லவ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கைஸ், நான் எனக்கு பழி 1 அண்ட் பழி 2 வைக்கிறேன். நீங்க அது ரிலேட்டடா சூஸ் பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ எந்த பழில உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ரெசனேட் ஆச்சுன்னா ரெண்டுமே நீங்க எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இது ஜென்ரல் தான், நாட் அ பர்சனல். ஓகே, நான் வைக்கிறேன். திஸ் இஸ் ஃபைல் 1 அண்ட் திஸ் இஸ் ஃபைல் 2. ஓகே, சூஸ் பண்ணிட்டீங்களா? ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2. ஓகே, நீங்க ஃபைல் 1 சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா வாவ், சூப்பரா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே உங்களோட ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்றீங்களோ, இல்ல ஒரு பர்சன் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணி அவங்க கிட்ட ஐடியா கேட்டு சொல்யூஷன் கேட்டு இந்த மாதிரி பண்றாங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னு கேட்டு நீங்க அந்த பர்சன் கிட்ட பேசுறீங்களோ, அந்த மாதிரி இருக்கும் இந்த டைப் ஆஃப் லவ். உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி அது. அண்ட் தென் நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ரிலீஜியன், வேற வேற கேஸ்டா இருப்பீங்க. நீங்க மலையாளியா இருப்பீங்க, சாரி, நீங்க மலையாளியா இருப்பீங்க. அவங்க தெலுங்கு, தமிழ் அந்த மாதிரி தெரியுது, ஹிந்தி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா தெரியுது. அண்ட் தென் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது பார்க்க. ரொம்பவே உங்களை ரெண்டு பேருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எஸ், பார்க்கலாம். எஸ், கண்டிப்பா இந்த ப்ரப்போசல் ஒரு ஃபெமினைன் தான் போய் பண்ணிருக்கீங்க. அதுவும் இங்க அழகா தெரியுது. ஹவு கியூட்ல ஒரு கேர்ள் போயிட்டு ப்ரப்போஸ் பண்றதுங்க. எஸ், பார்க்கலாம். ஓகே, என்னதான் நீங்க உங்க பர்சன் கிட்ட போயிட்டு டேரக்டா நீங்க பேசுறத வச்சாலுமே நீங்க அவங்க சைலண்டா நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன ஸ்டோரி வைக்கிறாங்க, எல்லாமே நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? ஜஸ்டிக்ஸ். ஓகே, கைஸ், எங்க என்ன தெரியுமா நடந்திருக்கு? வாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஃபைல் 1 என்ன நடந்திருக்குன்னா, ரெண்டு பேருமே ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்கீங்க. இல்ல ஒரு பர்சன் மட்டும் இந்த கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க அப்படிலாம் இல்ல. ரெண்டு பேருமே மியூச்சுவலா அந்த கனெக்ஷன்ல இருந்திருக்கீங்க. ரெண்டு பேருமே உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிருக்கீங்க. ஒரு பர்சன் சடனா பேசாம ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க ஸ்டாப் பண்ண உடனே உங்களுக்கு லைக் யூ ஹாவ் டு ஆஸ்கிங் கொஸ்டின். நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்றீங்க அந்த இடத்துல. சடனா ஏன் ஸ்டாப் பண்ற, ஏன் பேசாம இருக்க, என்ன ரீசனே தெரியாம நீ ஏன் இப்படி பண்ற, நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க. ஓகேவா? சோ அது அந்த மாதிரி திங்ஸ் நடந்திருக்கும். ஓகேவா? அப்படி நடக்கல, நான் இன்னும் ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னாலுமே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. அந்த பர்சனுமே பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனா தான் தெரியுறாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி தெரியுது. ஒரு ஒரு சீட்டடோ அப்படிலாம் தெரியல. ஒரு நல்ல பர்சனா தான், ஒரு நல்ல பர்சன் மாதிரி தான் தெரியுறாங்க. ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன் வரையும் தெரியுறாங்க. ஸோ கைஸ், யூனிவர்ஸும் உங்களுக்கு ரெடி டு ஆஃபர் பண்ண ரெடியா தான் இருக்காங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஒரு ஒரு கியூட்டான லவ்வா தெரியும். ஒரு ரெண்டு பேருமே வேற வேற கல்ச்சர், வேற வேற ரிலீஜியன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க ஹிந்து, அவங்க முஸ்லீம்ஸ், நீங்க நீங்க கிறிஸ்டியன், அந்த மாதிரிலாம் சூப்பரா இங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறப்பவே. ஓகே, let's start. ஸோ கைஸ், நீங்க ரொம்ப உங்களோட ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். எஸ், பாத்தீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ட்ராப் ஆகிருக்கீங்க. ரொம்ப ஃபியர்ல இருக்கீங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த கனெக்ஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு இதுல இருக்கீங்க. நல்லா தெரியுறீங்க. கைஸ் ப்ளீஸ், அந்த மாதிரி இந்த ஃபீலிங்ஸ்லாம் இங்க இல்ல, வேண்டாம். அந்த பர்சன் நல்ல பர்சனை தான் தெரியுறாங்க. ஸோ நீங்க போயிட்டு மறுபடியும் பேச ட்ரை பண்ணுங்க.
கண்டிப்பா வந்து அவங்க வந்து ரெடி டு ஆஃபர்ல தான் இருக்காங்க. அந்த பெர்சனுக்கு உங்க மேல ஃபீலிங்ஸ்லாம் இல்ல. அந்த பெர்சன் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க போயிட்டு பேசினாலே பேசக்கூடிய ஒரு பெர்சனா இருக்காங்க. ரொம்ப அடமென்ட்டாலாம் தெரியல. ஸோ பாக்கேன். ம். வாவ்! பியூட்டிஃபுல். சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி நீங்க 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு. எஸ். ஆர் எல்ஸ் நீங்க உங்க ஃபேமிலி மெம்பரா கூட இருக்கலாங்க அந்த பெர்சன். நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பெர்சன். எஸ். ஸோ உங்க பெர்சனுக்குமே வந்து இந்த டாக்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து ஒரு டாக் கூட நீங்க கிஃப்ட் பண்ணியிருக்கலாம் உங்க பெர்சனுக்கு. இல்லன்னா நீங்க பிளான் பண்ணியிருக்கலாம் டாக் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓ! நெறைய கான்ஃப்ளிக்ட். ஓகே. அது வந்து ரொம்ப ஐ திங்க் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி தான் தெரியுது. இந்த பைல் 1 பார்க்குறப்போ. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நீங்க வந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து போகும். ஸோ கைஸ் எஸ். உங்க பெர்சன் வந்து அகைன் பேசுவாங்களா? எஸ் கைஸ் அவங்க அகைன் பேசுவாங்க. பாருங்க இந்த ஹர்மிட் மோட்ல இருக்கீங்க. நீங்க நீங்க இருக்கீங்களா? இல்ல உங்க பெர்சனா தெரியல எனக்கு. எஸ் ஆக்சுவலி இது வந்து நீங்க தானும் தெரியுது. ஐ திங்க் இது ஃபெமினைனா தான் இருக்குமோ அப்படின்னு தெரியுது. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசணும். ஏதோ ஒண்ணு துருதுருன்னு இருக்காங்க. பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க தான் ஹர்மிட் மோட்ல ஸ்டாப் ஆயிட்டீங்களோ? அவங்க இப்படி பண்றாங்கன்னுக்காக. பாருங்க என்னன்னு. வாவ்! பியூட்டிஃபுல். பாத்தீங்களா? அழகா வந்திருக்கு. ஸோ ரொம்ப வந்து தைரியமா போயிட்டு உங்களுக்கு கரேஜ் எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் பிரேவா போயிட்டு சொல்லுங்க. ஸோ இந்த வாட்டி நீங்க வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கரெக்ட்டா வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஃபீல் பண்றீங்களோ அத வந்து சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கு. உங்க பெர்சனுக்குமே வந்து ஒரு கியூட்டான லவ் இருக்கு. ஓகே கைஸ் திஸ் இஸ் பைல் 1 ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பைல் 2 பார்க்கலாம். ஓகே. பைல் 2. வாவ்! பைல் 2 6 ஆஃப் கப்ஸ். ஓ! நீங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்ண ஒரு பெர்சன நீங்க வந்து மறுபடியும் போய் லவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த பெர்சன் கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கீங்களா? எஸ் இவங்க பார்க்குறப்போ ஒரு ஸ்கூல் டேஸ்ல ஒரு காலேஜ் மேட்டா இருக்கலாம் உங்க பெர்சன் ஆர் ஸ்கூல் அந்த மாரி இருக்கலாம். அந்த மாரி பெர்சன நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கலாம். எஸ். ஏன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, அ உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே தான். ஓகேவா? தெரியாத பெர்சன் இல்ல. தெரிஞ்சவங்களே நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே பார்க்கலாம். ஸோ பைல் 2 எப்படி இருக்க போகுது தெரியல. ஓ மை காட்! வாட் அ பியூட்டிஃபுல் எனர்ஜிங்க. கிங் ஆஃப் கப்ஸ். ஓகே. இங்க வந்து எனக்கு பைல் 1ல வந்து ஃபெமினைன் தான் வந்து ப்ரொபோஸ் பண்ண மாரி இருந்துச்சு. ஏன்னா இங்க பைல் 2ல பார்க்குறப்போ மாஸ்குலின். பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு கனெக்ஷன். ஓ மை காட்! ம். ஸோ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸா ஆகியிருக்கும். ஸோ வந்து சில டைம் நீங்க வந்து நல்லா பேசியிருப்பீங்க. சில டைம் நல்லா பேசாம போகியிருக்கும். ஓகே. ஓகே ஐ got it. Okay, I got a bottom of the deck, 7 of cups. Okay, I get a queen of pentacles. Oh my god, bottom of the deck, the lovers card. Guys, okay, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. மாஸ்குலின் வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ரொம்ப சாஃப்ட்டா நீங்க என்ன பண்ண இந்த ஃபெமினின் என்ன பண்ணாலுமே மாஸ்குலின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா போயிட்டு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எனர்ஜில இருக்காங்க. ஒரு யாரோ தெரியுது. ஸோ ரொம்ப கோவப்படாம, ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். ஓகேவா? இந்த பெர்சன் வந்து நீங்க தான். எஸ். நீங்க தான். கன்ஃபார்மா அது நீங்க தான். ரொம்ப கியூட்டா இருக்கு. பட் சில அந்த இந்த ஒன் சைட் லவ்லயே சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து உங்க பெர்சன் வந்து உங்களுக்கு பிடித்திருப்பாங்க. மேபி அவங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டடா நெறைய ப்ரெஷர் இருக்கலாம். ஆர் எல்ஸ் அவங்களுக்கு வந்து உங்கள விட இன்னொரு பெர்சனுமே வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கலாம். அது கைண்டடாவும் தெரியுது பார்க்கறதுக்கு. ஸோ நீங்க வந்து அதுக்காக போயிட்டு இப்போ அ சண்டை போடுறது, அந்த மாதிரி சில திங்ஸ் வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க.
இருந்தாலுமே வந்து அந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுதாரு பார்க்கவே. இந்த லவ்வர்ஸ் கார்டும் இருக்கு. ஸோ இது சோல்மேட் கனெக்ஷன், ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே. ஸோ அந்த பர்சனுக்குமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஓகே. எஸ். ஆமா. அந்த பெர்சன் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து ஆன்சர் குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ எஸ் ஆர் நோ அது சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அது சொல்லாமயே வந்து உங்கள காயப்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்க இருந்தாலுமே ரொம்ப கைண்டடா, சாஃப்ட்டா போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஓகே. ஸோ அவங்க கைஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் உங்க ரிலேஷன்ஷிப், இன்டர்நெட் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸா? பாத்தீங்களா இந்த மாஸ்குலின் நான் சொல்லியிருந்தேன்ல, மாஸ்குலின் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க பார்க்கவே. எஸ், ரொம்ப கியூட்டா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்க இந்த ரீடிங். பட் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கிளியரான ஆன்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து வேற ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்க இல்லை. ஸோ ஒரு சோல்மேட்டான கனெக்ஷன் இருக்கு. அதுவும் பார்க்க முடியுது. ஓகே, ஹை பிரிஸ்ட். ஓகே கைஸ், நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் அவங்க இதான் நினைக்கிறாங்க, இதுதான் சொல்ல போறாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்கும். ஸோ அதை நீங்க உங்க இன்டென்ஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் அ பைல் 2 ரீடிங். எஸ், பைல் 1ல வந்து ஃபெமினைன், பைல் 2ல வந்து மாஸ்குலின். வாட் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன் இல்ல? எஸ் கைஸ், நீங்க கண்டிப்பா வந்து உங்க லவ் சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு என்னோட வீடியோஸ்லாம் நான் போடுறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக இருந்துச்சு. ஸோ அதனால வீடியோஸ் வந்து போட முடியும்.